அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான்ஸ். எல்லாருக்கும் ரமதான் கரீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நோன்பு பிடிச்சிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம், நோன்பு பிடிச்சோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி என்னோட ஃபாலோவர்ஸுக்கு. என்னடா இவ வாரா 2 வீடியோஸ் போடுறா மரா போயிடுறா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சாரி. ஃபஸ்ட்டுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியும் இப்படித்தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால வீடியோ ஸ்டாப்ஸ். திரும்ப கண்டினியூவாக வீடியோ போடுவோம் அப்படின்னு எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிட்டு. ஸோ நம்ம ஒன்று நினைக்கிறது நடக்கிறது உண்டு, இனி அப்படித்தானே எல்லா நேரமும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபோனெல்லாம் கொஞ்சம் செட்டாகி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நோம்புலேருந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கோம், தொடர்ந்து ஷார்ட்ஸ் போடுற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோவும் அசர் டைம்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கு. ரமதான் டைமில் இருந்து இப்போ அசர் தொழுதுட்டு கொஞ்சம் டிவியை போட்டு குரானை போட்டுட்டு வேலை செஞ்சால் தான் கொஞ்சம் ரமதான் ஃபீலே வருது. அந்த வைப் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر. இந்த vlog Thursday ஈவினிங் அசருக்கு பிறகு இனி இஃப்தாருக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்துட்ருக்கிற டைமில் எடுத்த வீடியோ தான். வீடியோ எடுக்கணும்னு இல்லை, ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணணும்னு அடிக்கடி நினைப்பேன். பட் அதுக்கான டைம் தான் கிடைக்கல. உங்களோட பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லாங் வீடியோ வேணும், அதுக்காக ஷூட் பண்ணது தான் இது. ஏன்னு சொன்னால் ஹெல்ப் ஒன்று இல்லாமல் வீடியோ குக் பண்ணும்போது ஷூட் பண்ணுறது மிச்சம் சிரமம், அது யூடியூபர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த டைம் நான் ஸ்நாக்ஸ் செய்யலை. ஏன்னு சொன்னால் எப்பயும் இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ் டீப் ஃப்ரை பண்ண ஷோட்டீஸ் அப்படி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இனி தராவிக முடிச்சுட்டு வந்தால் ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ரைஸ் அண்ட் கறி சாப்பிடுப்படுறே இல்லை. ஸோ நம்ம இஃப்தாருக்கே ஃபுல்லாக ரைஸ் அது கூட கிரேவி அது இது செய்யலாம் அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட்டோட ஃப்ரைட் ரைஸும் கேஷ்யூநட் கிரேவி அப்படி செஞ்சுட்டு க்ரில் பண்ணுவோம். சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், அப்போ அதையும் க்ரில் பண்ணுவோம்னு தான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்துட்டு இருக்கேன். கேஷ்யூநட் கிரேவிக்கு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு வெஜிடபிள் எல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி கேஷ்யூநட் சன்னா போட்டு கிரேவி வச்சாலும் நல்லாயிருக்கும். டீப் ஃப்ரை தான் நீ வானா, அப்போ கேரட் சன்னா கேஷ்யூநட் அப்படி போட்டு கிரேவி செய்வோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவி, பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. சரி, ஓகே, ஒன் டைம் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்வோமே அப்படின்னு செய்துட்டு இருக்கேன். அது செய்துட்டு இருக்கும்போதே ஃப்ரைட் ரைஸுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் செய்த மாதிரி இருக்குது. குக்கிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போதே ரமதானுங்கிறதுனால ஒர்க்கிங் டைம் கொஞ்சம் குறைவு. ஸோ இஃப்தாருக்கு ஜெனிஸ் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ வந்ததும் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்குற முதல் கேள்வி பிள்ளை இங்கே மகனார் தூக்கம், அதைத்தான் சொல்லிட்டு வந்தேன். இனி என்ன வந்துட்டு இனி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களோட ஹெல்ப்போட கிச்சனில் இருக்கிற மிச்ச வேலையெல்லாம் செய்வோம்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கேன். ரெசிபீஸ்ன்னு ஷூட் பண்ணலை, கேஷுவலாக ஒரு இஃப்தார் டைமை ஷூட் பண்ணுவோம். வீடியோ வேணும், லாங் வீடியோ, அதுக்காக எடுத்த வீடியோ தான் இது. இருக்கிற மிச்ச ஒர்க்கெல்லாம் ஜெனிஸும் வந்ததுனால ஸோ 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி ஒர்க்கையெல்லாம் முடிச்சிட்டு இருந்தோம். இஃப்தாருக்கும் நேரம் ஆகிட்டு இருக்கிறபடியால் நான் மேட்டையெல்லாம் போட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்துட்டு இருக்கேன். குரான் போட்டால் ஹக்கம் அதை கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அவரும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு டிவியை தான் பார்த்துட்டு குரானை கேட்டுட்டு இருக்கார். இல்லை நான் குக் பண்ண ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி என்ன மீன் கேட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை அவர் பிடிக்காத கறியாம் செட் ஆகாதான்னு சொல்லிட்டு விளையாடுறாரு. இப்படி இருக்கும்போதே இஃப்தாருக்கான டைமும் ஆகிட்டு
சாப்பிடுங்களேன். அல்ஹம்துலில்லா நோம்பெல்லாம் திறந்துட்டு சாப்பிட்டு நான் தராவீஹ் வந்துட்டேன். ஹக்கமுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்கிறதுனால அவங்க வரலை, ஸ்டடியெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். க்ரோசரிஸ் எல்லாம் முடிஞ்சு அப்போ தராவீஹ் முடிச்சுட்டு போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சஃபாரி மாலுக்கு போனோம். போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு தான் இனி ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குது. ரமதான் ஸ்டார்ட் பண்ணாலே ஃபுல்லாக டெக்கரேஷனாலே அந்த வைப் வந்துடும். யூஏஇ ஃபுல்லாக எல்லா மூலையும் நிறைய ஆஃபர் இருக்கும். எங்களுக்கு டைம் செலவழிக்க நேரம் இல்லை. ஸோ குயிக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். வரும்போது சரியான பசி. ஸோ பக்கத்தில் உள்ள ஷவர்மா ஷாப்பில் ஷவர்மாவையும் வாங்கி சாப்பிட்டு இனி சஹருக்கு எழும்போணுன்றதுக்காக தூங்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கண்டினியூவான சப்போர்ட் இல்லாமல் என்னாலேயும் இதை தொடர்ந்து செய்ய முடியாது. ஸோ கட்டாயம் உங்களோட சப்போர்ட் வேணும். இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்காக துஆ செய்யுங்க. இந்த ரமலான் மாதத்தில் நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் என்ன செய்தேன், எப்படி இதையெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன், என்னோடய ஹஸ்பண்ட் இதுக்காக எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணார், அவர் எனக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணார், எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.